கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் அகமது சயீப் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். பாஜக என்றாலே தொடர்ந்து ஒரு சர்ச்சை தான். தற்போது பாஜக தமிழ்நாட்டு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் நாளுக்கு நாள் சர்ச்சையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறாரு. சமீபத்துல கூட ஒரு ஊடகவியலாளராக இருக்கக்கூடிய ஒரு மூத்த பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய நக்கீரன் கோபால் அவர்கள் குறித்து ஒரு தவறான கருத்தை பத்திரிகை முன்னே வெளியிட்டிருக்காரு. இந்த சம்பவத்தை பல்வேறு தரப்பினர் கண்டிச்சுட்டு வராங்க. இந்த சம்பவத்தை இந்த அண்ணாமலை அவர்களுடைய பேச்செல்லாம் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஆக்சுவலா அவரு அண்ணாமலை புரொவோக் பண்றாரு. ஏன்னால் அரசியல் அனாதையாகி விட்டது. தமிழ்நாட்டுல பிஜேபி அரசியல் அனாதையாகி விட்டது. திமுக அடிச்சு ஏறி மேல போயிட்டு இருக்கிறாங்க. அதனால என்ன செய்யணும்னே தெரியவில்லை. சர்ச்சுக்கு போனா 10,000 பேரை உட்கார வச்சு நான் என்ன செய்வேன், தர்ணா பண்ணுவாங்கிறாரு. கண்ணா பின்னாண்டு பேசுகிறார். குறிப்பாக பத்திரிகையாளர்கள் மீது கடிந்து கொள்கிறார். நம்ம ஏற்கனவே பல பேட்டிகள் நம்ம சொல்லிதான் இருக்கிறோம். அண்ணாமலை அவர்கள் தான் பிஜேபிக்கு தலைவராக இருக்கணும். 2026 வரைக்காவது குறைஞ்சபட்சம். அப்போதான் டெபாசிட் இல்லாம எல்லாம் காலி பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறோம். அந்த வேலையை கச்சிதமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாஜகவிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்க முடியும்? பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலைட்டு இந்த மாதிரி கண்ணியமான வார்த்தைகளையோ கண்ணியமான நடவடிக்கைகளோ எடுக்க எதிர்பார்க்க முடியுமா? அவர் மோடி, அமித்ஷா, மோகன் பாகத்துடைய தம்பி தானே, RSS உடைய ப்ராடக்ட் தானே. அவங்க அப்படிதான் இருப்பார்கள். நாம தான் கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு என்ன செய்யணும், மக்களை துண்டாடாம கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்குரிய அவங்க எல்லாமே தடையை செஞ்சுக்கிட்டு மக்களை ஒருங்கிணைப்படுத்தி ஜனநாயகப்படுத்தி நம்ம என்ன செய்யணும், நேர்வழியப்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்கணும். இந்த மாதிரி நிறைய இடங்கள் பண்ணுவார். அந்த கோபாலண்ணா எனக்கு தெரியும் என்ற அடிப்படையில் சொல்றேன். நக்கீரன் கோபாலண்ணனுடைய அனுபவம் தான் அவருடைய வயசா இருக்கும், அண்ணாவுடைய வயசா இருக்கும். அதனால இதெல்லாம் பெரிய அளவுக்கு ஒரு பொருட்படுத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது இதையெல்லாம் தாண்டவது அண்ணன் கோபாலண்ணன். இதை ஒரு சட்டம் செய்ய மாட்டாரு. கோபாலண்ணன் மேல வச்ச அந்த விமர்சனம் மிக பாரதூரமான விமர்சனம். ஒரு 4ஆம் தர 5ஆம் தர அரசியல்வாதிகள் கூட வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான விமர்சனம். கோபாலண்ணனுடைய நக்கீரன் கோபாலனுடைய மீசை பெருசா இருக்குதா, அந்த மீசை அளவுக்கு அவருக்கு மூளை இல்லையா? அப்படியே மூளை இருந்தா நக்கீரன் பெரிய அளவுக்கு போயிருக்குமா? நக்கீரனுக்கு என்ன குறை? நக்கீரனுக்கு என்ன குறைங்கிற? தமிழ்நாட்டுல சந்து பொந்துங்கள்லாம் நக்கீரனை பறிக்கக்கூடிய வாசகங்கள் இருக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான பிரதிகள் அச்சிடப்படுகிறது. அவங்க யூடியூப் சேனல்லே லட்சக்கணக்கான வாசகர்கள் அவங்க பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நக்கீரன் மீது அண்ணாமலைக்கு உள்ள கோபத்துக்கு வேற வேற காரணங்கள் இருக்கு. நக்கீரனை ஏன் டார்கெட் பண்றாங்கிறதுக்கு காரணம் வேற. ஆனா இதெல்லாம் சுற்றி தான் அவர் என்ன செய்யறாரு, மீசை மூளை என்று பேசுகிறார். மூளைக்கும் திரு அண்ணாமலைக்கும் என்ன சம்பந்தம்? மூளையை பத்தி எல்லாம் ஏன் அண்ணாமலை பேசுறாரு? இல்லப்பா, நக்கீரன் கோபால் அவர்களுக்கும் அண்ணாமலைக்குமான இடையான பிரச்சனையை எதாவது மைய கருத்தா அண்ணாமலை அவர்கள் சொல்ல வராங்க. இல்ல, ஆக்சுவலா அண்ணாமலை தமிழக பாஜகவுடைய தலைவராக பொறுப்பேற்ற காலத்திலிருந்தே நக்கீரன் பாஜகவை தோல் இருப்பதை இதா கொண்டு. ஏன்னா அவர் இப்ப இலா கணேசன் இருந்தாரு, பொன்னார் இருந்தாரு, தலைவர்கள். அவர்கள் இருக்கும்போது நக்கீரனுடைய அட்டப்படை கட்டுறதுல ஒரு மிதமான போக்கு தான் நாங்க இருந்தோம். ஆனா அண்ணாமலை கண்ணா பின்னான் என்று ஜேர்னலிஸ்டுகளை, குறிப்பா தமிழக அரசியல்வாதிகளை, பத்திரிகை துறையுடைய நண்பர்களை அவரு கண்ணா பின்னான் பேசும்போது அதுக்கு எதிர்வினையாக நக்கீரன் என்ன செஞ்சாங்கன்னா, தமிழ்நாட்டுல பிஜேபி செய்த அட்டூழியங்களை அட்டைப்படை கட்டுரையாக சிறப்பு கட்டுரை அளிட்டார். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பிஜேபியுடைய எதிர்கருத்துக்களை சிறப்பா பதிவு செஞ்சுட்டே வர்றாங்க. கடந்த 2 ஆண்டு காலமாக நக்கீரனை பார்த்தா நீங்க தெரியும். பாலியல், குறிப்பா பாலியல் சேட்டையில் பாஜக நடத்தி வரக்கூடிய பாலியல் சேட்டைகளை தோலுறுத்தி காமிச்சிருக்காங்க. இந்த டைசி சூர்யா விவகாரம்லாம் அப்பட்டமா வெளியே சொன்னாங்க. அதே மாதிரி காயத்ரி ரகுராம் பின்னாடி இவங்க வீடியோ கேமரா கொண்டு போனதா சொன்ன தெளிவா எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி பிஜேபி என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி ஹனி ட்ராப் வச்சு அடுத்த நிர்வாகிகளையே என்ன செய்யறாங்க, வீடியோ கேமரா கொண்டு ட்ராப் பண்றாங்க. அதாவது பிஜேபி நிர்வாகிகளையே உள்ளுக்குள்ள இருக்கிற உள்கட்சி பூசல்லையே பெண்களை கொண்டு ஹனி ட்ராப் பண்றாங்கிற கருத்துக்கள்லாம் மிக தெளிவாக ஓப்பனை அண்ணன் பிரகாஷ், நக்கீரன் பிரகாஷ் அண்ணன் கூட விலாவரியா யூடியூப்ல பேசியிருக்கிறாரு. பிஜேபியில இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் நிறைய ரவுடிகள், எந்தெந்த ரவுடிகள் எந்தெந்த ஊர்ல யாரெல்லாம் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, அண்ணாமலை பிஜேபியுடைய தலைவராக வந்த பிறகு யாரெல்லாம் அந்த ரவுடிகளை எல்லாம் எப்படி சேர்த்திருக்கிறாரு என்பதையெல்லாம் அவர் என்ன செஞ்சிருக்காரு, நக்கீரன் விலாவரியாக வெளியிட்டு இருக்கிறார். இப்படி பாத்தீங்கன்னா இவர் பாஜக செய்யக்கூடிய அனைத்து அட்டூழியங்களும் அனைத்து சேட்டைகளையும் தொடர்ச்சியாக நக்கீரன் தோலித்து கொண்டே வருகிறது.
இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம் என்னன்னு சொன்னால், கடந்த 4 நாட்களுக்கு முன்னால் வள்ளுவர் கோட்டத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுடைய சங்கம் பிளஸ் ஊடகவியலாளர்கள் எல்லாம் சேர்ந்து பிஜேபிக்கு எதிராக, குறிப்பா அந்த அண்ணாமலைக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து அரண்சை நம்ம அண்ணன் அசீப் வந்து ஒருங்கிணைத்தாரு. குறிப்பிட்ட அந்த ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கள் வந்து திரண்டு நின்றாங்க. ஒரு கட்சியுடைய தலைவருக்கு எதிராக, குறிப்பா பிஜேபியுடைய தலைவருக்கு எதிராக இப்படி ஒட்டுமொத்த ஊடகவியலாளர்களும் பத்திரிகையாளர்களும் ஒன்று சேர்ந்து நின்று போராட்டம் நடத்தியது தமிழக வரலாற்றில் இதான் முதல் முறை. அதில் அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் பேசிய முத்தாய்ப்பான பேச்சு. மற்றவர்கள் எல்லாம் அண்ணாமலையை தோலிருத்து காட்டினாங்க. ஆனா அவர் அசால்ட்டா என்ன பண்ணாருன்னா, மேடை ஏறி சும்மா ஒரு லாங்குவேஜ்ல, பாமரர்கள் புரியக்கூடிய லாங்குவேஜ்ல வந்து அண்ணன் கோபாலன் பேசினாங்க. நானும் அதை கேட்டேன், குறிப்பா அதை கேட்டேன். அது சொன்னது என்னன்னா, இனி ஆட்டை பத்தி எழுதாதீங்க உங்க பத்திரிகையில அப்படின்றாரு. அண்ணாமலை அப்படிங்கிற பேரே வரக்கூடாது. அப்ப அண்ணாமலை நம்ம சொல்ல என்ன செய்யுது, பீப் சவுண்ட் போடுங்க அப்படின்னாரு. இவருடைய முகம், இவருடைய ஃபேஸே ஒரு போட்டாவே நம்ம பத்திரிக்கை வர முடியாது, வரக்கூடாது. பத்திரிகையாளர்கள் நிறைய வந்திருக்கிறீங்க, நிருபர்கள் வந்திருக்கிறீங்க. நீங்க போய் இந்த தீர்மானத்தை வந்து உங்க ஓனர்கிட்ட போய் சொல்லுங்க, உங்க பத்திரிகையில நிறுவனர்கிட்ட போய் சொல்லுங்க, உங்க ஆபீஸ்ல போய் சொல்லி, உரிமையாளர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி அவங்களோட போட்டோவோ படங்களோ எதுவும் போடக்கூடாது, அவர் அண்ணாமலை பற்றிய செய்திகளை வெளியிடக்கூடாது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் என்பதை சொல்லி அதுக்கு நீங்க வந்து ஒரு ஒப்புதல் வாங்குங்க என்றெல்லாம் சொன்னார். இதை வைத்துதான் இவ்வளவு ஒரு கரெக்டான ஒரு மூவ் பண்றாங்க. நம்மளை வந்து அரசியல் ரீதியாகவும் காலி பண்றாங்க, செய்திகளே வரவிடாம பண்றாங்க அப்படிங்கிறத சொல்லித்தான் நினைத்துதான் இன்றைக்கு வந்து என்ன செய்தார் திரு அண்ணாமலை வந்து நக்கீரன் கோபாலன் மீது கடுமையான ஒரு கோபத்துல இந்த மாதிரி மீசை பெருசா இருக்கு, மூளை சின்ன இருக்கு, இப்படி கண்ண மாதிரி உளறி அவருக்கே உண்டான பாணியிலே உளறி கொட்டிருக்கிறார். இன்றைக்கு கூட நிறைய விஷயங்கள் உளறி இருக்காரு. ஆக அண்ணாமலை என்றால் உளறல், அண்ணாமலை என்றாலே வந்து அவதூறு, அண்ணாமலை என்றாலே பொய், அண்ணாமலை என்றாலே மிரட்டல் பண்ணுவாரு, அண்ணாமலை என்றால் சட்டத்தை மீறுவார், அண்ணாமலை என்றாலே ஆபாசம், இந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார். கூட ஒரு செய்தியை வந்து பாஜகவினர் வந்து அண்ணாமலை வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து மாப்பிள்ள வந்து பிஜேபி ஆகவோ சட்ட வந்துதான் திமுக மாதிரியான பல்வேறு கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. எதை எப்படி பார்க்கலாம்? யாருக்கு மாப்பிள்ளை பிஜேபி, யாருக்கு மாப்பிள்ளை என்று இருக்குது இல்லையா? என்ன அதை பார்த்தேன், எல்லாமே 4ஆம் தர விமர்சனங்கள் தான். ஏற்கனவே பத்திரிகையாளர் என்ன சொன்னார், குரங்கை போல் ஏன் தாவறீர்கள் கேட்டார். அதுக்குதான் இன்னைக்கு செம அடி அடிச்சிருக்காங்க அத்தனை பத்திரிகை சேர்ந்து. குரங்கு அப்பல தாவாதீங்க, ஜேர்னலிஸ்ட பத்திரிகையாளர் குரங்குன்னு சொன்னவர் அண்ணாமலை. ஏதாவது ஒரு கிடுக்கு புடி போட்டு கேள்வி கேட்டானா அவருக்கு கோபம் வந்துடும். நீ என்ன கோபாலப்படுத்தாளா, 200 ரூபா வச்சுக்கப்பா, 500 ரூபா வச்சுக்கப்பா, சரி 1000 ரூபா விட்டுதல், இப்படி எல்லாம் வந்து ரொம்ப ஒரு மோசமான லாங்குவேஜை பயன்படுத்தக்கூடியதான் அண்ணாமலை. அவர் தான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு, மாப்பிள்ளை வந்து யாரா பிஜேபியாம், அதாவது ஒன்றிய அரசு, மோடி அரசாம், சட்டை தான் வந்து திமுக அரசு, மாநில அரசு, தமிழ்நாடு அரசு என்று சொல்லியிருக்காரு. எதுக்கு? இவர் அறிவிக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே பிஜேபி கொண்டு வந்த திட்டம், மோடி கொண்டு வந்த திட்டம் என்று சொல்கிறார். இப்போ மகளிருக்கு இலவசமா வந்து பஸ் வழங்கினாங்க, இது மோடி கொண்டு வந்த திட்டமா? எந்த மோடி சர்க்கார்ல எனக்கு பாஜக கூடிய எந்த மாநிலத்தில் இந்த மாதிரி சொல்லி செஞ்சிருக்கிறாங்க? கலைஞர் உரிமை தொகை என்று அறிவிச்சாங்க. இதெல்லாம் எங்கேருந்து புறப்பட்ட திட்டங்களே? இன்னைக்கு திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், கல்விக்காக லேப்டாப் கொடுக்கறதுல இருந்து, கல்விக்காக மானியம் கொடுக்கறதுல இருந்து, கடன் கொடுக்கறதுல இருந்து எல்லாம் பண்ணது யாரு? இங்க இருக்கக்கூடிய திராவிட ஆட்சிகள் தானே. அப்ப இதெல்லாம் வந்து மோடி, நாங்க பிஜேபி என்று சொல்கிறார். சட்டை தான் வந்து இதான், அது ஸ்டிக்கர் ஒட்டுறாங்களாம். மோடி கொண்டு வந்த திட்டத்துல வந்து இவர் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. என்ன, ஏற்கனவே இது மாதிரி ஒரு கமெண்ட் ஒண்ணு பண்ணாரு. இந்த உலக முதலீட்டாளர்களுடைய அந்த மாநாட்டுல 6 லட்சம் கோடிக்கு மேல வந்து முதலீடுகளை இருத்தார் இல்லையா? அதுல போய் இதுதான் இது பிஜேபி திட்டம், மோடியால தான் இந்த பணம்லாம் வருது என்று சொன்னாரு. அப்ப இவர் தான் ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை இவங்க தான். இவங்க என்னத்தான் எண்ணெயை தேய்ச்சிட்டு உருண்டானோ இவருக்கு ஒரு மண்ணு ஒட்ட மாட்டிருக்குது. இருக்கிற எடப்பாடியாரே வந்து என்ன பண்ணி விட்டாரு, இவரை காலி பண்ணிட்டு போயாரு, அடிச்சு விரட்டி விட்டாரு. இப்ப என்ன செய்யணும்னு தெரியாம திருன்னு முழிச்சுட்டு எதையாவது ஒரு பேசு பொருளாக ஆக்கணும், எப்படியாவது எதிரிக்கு வந்து ஒரு கண்ணாவது, நமக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகட்டும் என்று சொல்லித்தான் தேவையில்லாத விமர்சனங்களை தமிழ்நாடு அரசின் மீதும், குறிப்பா வந்து தளபதி ஸ்டாலின் மீதும்,
அவருடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது வைத்துக் கொண்டிருக்கார். அன்னைக்கு வந்து என்ன சொன்னாரு, பல்லுபடாம வந்து கேள்வி கேட்கிறாங்கன்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு அநாகரிகமான ஒரு வார்த்தை இது, நாகரிகமற்ற வார்த்தை. பல்லுபடாம என்று சொல்றது வந்து அது அது புரிந்தவர்களுக்கு புரியும். அப்ப என்ன இவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தைகளை, அநாகரிகமான வார்த்தைகளை, பண்பற்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரே பாஜக தலைவரா இந்த அண்ணாமலை இருக்கிறார். இந்த அண்ணாமலை வந்த பிறகுதான் இந்த பாஜக சங்கி மங்கிலுடைய இந்த பதிவுகளை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வல்கிறார். தலைவர மாதிரி தான் தொண்டன் இருப்பான். இந்த காணொலி பதிவுகளெல்லாம் வந்து நீ கீழே பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் எழுதுவாங்க, எவ்வளவு அசிங்கமா எழுதுறாங்க. வெடிக்காத குண்டை தயார் பண்ணி இந்த கோயம்புத்தூர்ல வந்து கலவரத்தை உண்டு பண்ணதுக்கு இது பண்ணாங்களா இல்லையா? சும்மா பாட்டில்ல வந்து ஃபுல்லா பாட்டில் குண்டுகளை, எரி குண்டுகளை வீசுகிறாங்க. எவ்வளவு டென்ஷனை ஏற்படுத்தினாங்க. நூற்றுக்கணக்கான குண்டுகளை வீசினாங்களா இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பற்றவனை வந்து என்ன செய்யுது பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்குது. எதையாவது சொல்லி கலவரத்தை ஏற்படுத்திடுவோம், சமூக ஒற்றுமையை சீர்குலைப்போம், இந்த அரசியல் நாகரிகத்தை வந்து அடித்து நொறுக்குவோம் என்ற முடிவு இந்த பிஜேபி RS சங்கிகள் வந்து அந்த திட்டமிட்டு இருக்காங்க. அந்த திட்டத்தை வந்து அண்ணாமலை மூலமாக தமிழக மண்ணில் வந்து என்ன செயல்படுத்த பாக்குறாங்க. இங்க அண்ணாமலைய பருப்பு வேகாது என்பதை நம்ம நிச்சயம் தெளிவா சொல்லிக்கோ. குடிகார மாநிலமா தமிழ்நாட்டை மாத்திட்டாங்கன்ற ஒரு கேள்வி வந்து முன்வைக்கிறாங்களே, உண்மையிலே தமிழ்நாடு குடியாரர்களுக்கான மாநிலமா? பூனை வந்து கண்ணை மூடிட்டு உலகம் இருட்டு என்று சொல்லுதான். அவங்க வந்து குடிச்சு போய் இந்த கமெண்ட்டை சொன்னது அண்ணாமலை தான். நீங்க கேட்கக்கூடிய கேள்வியை விமர்சனமாக வைத்தது அண்ணாமலை. என்ன சொல்றாங்கன்னா, திராவிட மாடல் அரசு, அதாவது ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலினும் திமுக அரசும் தமிழ்நாட்டை வந்து குடிகார மாநிலமா மாத்திட்டான், தமிழர்களை வந்து குடிகாரர்களாக மாத்தி விட்டார்களாம். இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. இவரு வந்து இது குடிச்சு போட்டு சொன்னாரா குடிக்காம சொன்னாரா நம்ம கேட்க வேண்டியிருக்கு. இந்த கமெண்ட்டை சொல்லி இப்ப நாங்கெல்லாம் குடிச்சுட்டா இருக்கிறோம். தமிழ்நாட்டுல டாஸ்மாக் கடை இருக்கிறது, மது விலக்கை அமல்படுத்த வேண்டும், இதான் எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. இங்க எங்களுடைய கொள்கை இதான் இருக்குது. அதுக்கு அரசாங்கம் வந்து எந்த அரசாங்கம், அதாவது ஆளுங்கட்சியா இருக்கட்டும் ஆண்ட கட்சியா இருக்கட்டும், குடி போதையை நிறுத்த வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கை. அதை நிறுத்த வேண்டும், அரசாங்கம் படிப்படியாக செய்ய வேண்டும். குடிப்பழக்கத்துல வந்து அடிமையானவர்களை வந்து மறு வாழ்வு கொடுக்கும் அளவுக்கு அவங்க மறுவாழ்வு மையங்களை ஏற்படுத்த வேண்டும். இதை செய்யணும். அதை செய்யுங்க. முழு மதுவிலக்கை அமல்படுத்துங்கன்னு சொன்னா ஒரு பொறுப்பான அரசியல்வாதிய பேச்சா இருக்கு. அண்ணாமலை குடிகாரர்களாக மாத்தி விட்டார். என்னமா பிஜேபி காரெல்லாம் குடிக்கலையா? அப்போ பாஜக காரன் குடிக்கிறானா? அப்ப திமுக சொல்லிதான் பாஜக குடிக்கிறாங்களா? இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியதா இருக்குதா? அப்படிப்பட்ட தமிழ்நாடு மக்கள் வந்து குடிகாரில் ஆயிட்டாங்கல்ல. இப்ப எப்படி உங்களுக்கு 22% ஓட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு ஃபேக்காக ஒரு தேர்தல் கருத்து கணிப்பு என்று சொல்லி சாணக்கியங்கிற ஒரு முட்டாளு இந்த பாண்டையை வச்சு வெளியிட்டு இருக்கிறீங்களே, அது சாணக்கியத்தனமான அதாவது முட்டாள்தனமான ஒரு முடிவுலவா? பாஜகவுக்கு 22% வாக்கு இருக்கு. அதாவது இப்ப வெளியிட்டு இருக்காங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த பாண்டே வந்து ரங்கராஜ பாண்டே வெளியிட்டு இருக்காப்ல. அவரு சங்கீதனே, அண்ணாமலையுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவரு. அவர் வெளியிட்டு அப்படித்தானே இருக்கும். திமுக கூட்டணிக்கு வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல 32% வந்து வாக்கு கிடைக்குமா? நீ யார்கிட்ட போய் கேட்டத? அது 60 தாண்டி போயிட்டு இருக்குது. 65% தாண்டி திமுக கூட்டணி வந்து வெற்றி பெறும், 40 தொகுதியில வெல்ல போறோம் என்று இதுதான் கருத்து கணிப்பு, உண்மையான மக்களுடைய பல்ஸ். இவ என்ன போறாங்கன்னா 32% வந்து திமுக கூட்டணிக்காம். சரி, 21% வாக்கு சதவீதம் யாரு வாங்க போறாங்களா? அதிமுக வாங்க போறாங்களாம். 22% அதிமுக 1% கூட யாரு வாங்க போதான்? பிஜேபி வாங்க போகுதாம். அப்ப 25% மத்த ஆளுக்கலாம், இந்த நாம் தமிழர் மாதிரி ஆளுக்கலாம். யாரா உங்களுக்கு சொன்னா? இந்த சர்வே வந்து குடிச்சு போட்டு எடுத்த சர்வையா குடிக்காம எடுத்த சர்வையா? அண்ணாமலை தான் சொல்லணும். இந்த சர்வே வெளியிட்டு இருக்கீங்களே, சரி இந்த சர்வே வெளியிட காரணம் என்ன தெரியுமா? நேற்று இரவு வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு சர்வே வெளியிட்டார். அதுல கர்நாடகா, பீகார், மத்திய பிரதேச, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல கடந்த 2019 பிஜேபி வந்து என்ன செஞ்சு ஹிந்தி பெல்ட்ல வந்து நிறைய வாக்குகளை பெற்றது, நிறைய சீட்ல பிடிச்சாங்க. ஆனா இந்த வருஷம் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதுல கடும் சரிவை வந்து பிஜேபி வந்து ஃபேஸ் பண்றாங்க. குறிப்பா பீகார்லயும் கடும் சரிவாக இருக்கிறது. நிதிஷ்குமாரை வந்து எடுத்த பிறகும் சரிவாகத்தான் இருக்கிறது. அங்கே திரு லல்லு பிரசாத் யாதவ் காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெறும். தேஜஸ்வி யாதவுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி அருமையாக இருக்கிறது.
உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் கூட்டணி தான் லீடிங்ல இருக்கிறது. இப்படி கருத்து கணிப்பை வெளியிட்டு விட்டு இந்த தேர்தல்ல 200 சீட்டு கூட 200 சீட்டு கூட பிஜேபி வராது. இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல 200 சீட்டு கூட பிஜேபி வராது என்று குண்டை போட்டு உடைச்சிட்டாரு. உடனடியே அதை பூசி மெழுகிறதுக்காக இந்த சாணக்கியம் பாண்டைய வச்சு என்ன செய்யறாங்க, கருத்து கணிப்பு வெளியிடாரு. அது திமுக 32%, அதிமுக 21, பிஜேபி 22. அந்த அதிமுக பிஜேபி சேருங்க 43% வரும், திமுக வெற்றி பெற்றலாம்னு சொல்லாம சொல்றாங்களாம். நாங்கெல்லாம் காதுல பூ சுத்தி வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க, நாங்க காதுல பூதனை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அதனால இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். திமுக கூட்டணி எந்த சலசலப்பும் இல்லை. இந்த பாண்டையா இருந்தாலும் சரி, அண்ணாமலை இருந்தாலும் சரி, இங்கே அரசியல் அனாதை தான். இன்னைக்கு 2024 ஒற்றை டார்கெட்டு, மோடி சர்க்காரை காலை பிடிச்சி கீழே இழுத்து போட்டு மிதிச்சிடுவாங்க. கிளீனா நாங்க இருக்கிறோம். அதுல 2026 பிஜேபிக்கு வந்து ஒரு சீட்டு கூட தமிழ்நாட்டில் கிடைக்காது. அந்த வேலையை நம்ம கச்சிதமா செய்துகிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு மட்டுமல்ல, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லாமே ஒரே எழுச்சியா தான் இருக்கு. தென் இந்தியால வந்து அவங்களுக்கு பேஸே கிடையாது. அந்த கவுபெல்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்துல கூட இப்ப வந்து பாரத் ஜோட நயா யாத்திரா கிளம்பின பிறகு நிலைமைகள் மாறிக்கொண்டே வருகிறது. உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லயும் இப்ப காங்கிரஸ் எஜ்ஜி வாங்குற அளவுக்கு இருக்கிறது. இதை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் தமிழ்நாட்டுல வைத்தறிச்சலு 40 தொகுதியிலும் வாசோட்டு பண்ணிட்டாங்க. திமுக கூட்டணி வாசோட்டு பண்றேன்னு சொல்லித்தான் தேவையில்லாம என்ன செய்யறாரு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வந்து அண்ணாமலை விமர்சிக்கிறார், உதயநிதி ஸ்டாலினை விமர்சிக்கிறார், கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் விமர்சிக்கிறாங்க, தேவையில்லாம அண்ணன் திருமாவளவன் அவங்களை விமர்சிக்கிறாரு. இப்படி எல்லாத்தையும் விமர்சித்த பிறகு பத்திரிகையெல்லாம் இவங்க சொல்படி கேட்க மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டுல பத்திரிகையெல்லாம் தோடு இருக்கிறாங்க. அப்ப அது யார் ரீட் பண்றா என்றாம் போல அண்ணன் கோபால், நக்கீரன் கோபால் போன்ற மூத்த பத்திரிகையாளர் மேல என்ன செய்யறாரு, அண்ணாமலை பாய்கிறாரு. அண்ணாமலையுடைய முகத்திரை தொடர்ந்து கிழிக்கப்படும்.